வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். அதாவது கர்மானால நிறைய கஷ்டப்படுறோம்மா. எத்தனையோ கோயிலுக்கு போறோம், துன்பம் தீர மாட்டேங்குது. எத்தனையோ பரிகாரம் செய்யறோம், துன்பம் விலக மாட்டேங்குதேம்மா. நாங்க என்ன பண்ணலாம்? எந்த தெய்வத்தை தான் வழிபடுறது? எல்லா தெய்வங்களையும் வழிபட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு தான் இது. நீங்க செய்ய வேண்டியது, அதாவது நமக்கே தெரிஞ்சிடும். ஒரு துன்பம், எல்லா கோயிலுக்கும் போறோம், துன்பம் தீரல, முடிஞ்ச வரைக்கும் நம்மால் முடிஞ்ச தர்மத்தை செய்யறோம், அப்பவும் துன்பம் தீர மாட்டேங்குது. இதுக்கு என்னதான் விடுது? இதுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒரு எளிய வழிபாடை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மிக 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 விரைவில் உங்களுடைய துன்பங்கள் மாறுபடும். அப்படி என்ன வழிபாடு? சூரியர் சந்திரர் வழிபாடுதான். சூரியன் அஸ்தமிக்கும் போது நமக்கான தேவைகளினுடைய வேண்டுதல்கள் அவங்க கிட்ட வைக்கணும். அஸ்தமிக்கக்கூடிய நேரத்துல நம்மளுடைய வேண்டுதல்களை வைக்கணும். அதாவது அதிகால டயத்துல சூரியன் எப்ப தோன்றாரோ அப்போ அவரை பார்த்து இருக்கை கூப்பி நமக்கு என்னெல்லாம் வேணுமோ, நமக்கு என்னெல்லாம் தேவைகளோ அதை முதல்ல கேட்கணும். அதே போல அதே சூரியன் இரவு மறையும் போது நம்மளுடைய பிரச்சனைகள் எதெல்லாம் தீரணும், மாறணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த வேண்டுதலை சூரிய பகவான் மறையும் போது நம்ம அவர்கிட்ட வேண்டுதலா வைக்கணும். நீங்க இந்த வழிபாட்டு முறையை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மாறுறத உங்களால உணர முடியும். அதே போலதான் சந்திரன் எப்ப தோன்றாரோ அந்த தோன்றும் போது அவர்கிட்ட இரு கரம் நீட்டி எங்களுக்கு இதெல்லாம் தேவை, உங்களை போல எங்களுக்கும் எங்கள் வாழ்வில் ஒரு சிறு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுதல். காசோ பணமோ இந்த விளக்கேத்துறதோ அதுவோ இதுவோ எதுவுமே கிடையாது. உள்ளன்போடு, உண்மையான பக்தியோடு, உண்மையான ஒரு அருளோடு, கண்ணீரோடு அவங்க கிட்ட கையேந்தி கேட்கக்கூடியது அதுவாகத்தான் இருக்கணும். நிலாவை பார்த்து, சந்திரரை பார்த்து இரு கை நீட்டி அவங்க தோன்றும் போது நம்ம கேட்கக்கூடியது எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம கேட்கணும். எங்களுக்கு இது இருந்தா அதுக்காக நிறைய பணம் வேணும், நிறைய வசதி வாய்ப்புகள் வேணும், கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு இல்லாம எது இருந்தா நம்ம வாழ்க்கையில சிறப்பு இருக்கும் என்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதை நினைச்சு சந்திர பகவான் வரும்போது நம்ம இருக்கை கூப்பி வேண்டிக்கணும். அதே போல அதிகாலையில சந்திரர் மறையும் போது நம்மளுடைய பிரச்சனைகள் எதெல்லாம் மறையணும், எதெல்லாம் நம்ம விட்டு போகணும். அதாவது சிலருக்கு கெட்ட குணங்கள் கூட இருக்கும், கெட்ட செயல்கள் கூட இருக்கும், அதை கூட வேண்டிக்கலாம். அதே போல நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கும், அது மாறணும். துரோகங்கள் இருக்கும், செய்வினை பிரச்சனைகள் இருக்கும், திட்டு முறைப்பாடு இருக்கும், எதிரிகள் தொல்லை அதிகமா இருக்கும். இது எல்லாமும் கூட நம்ம விட்டு அகல வேண்டிய விஷயங்கள் தான். அதனால இது எல்லாம் எங்களை விட்டு அகலணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி ஞான பக்தியோடு வேண்டிக்கும் போது சந்திரரும் சூரியரும் போல உங்கள் வாழ்வில் வெளிச்சம் மிக மிக விரைவில் அவங்க கொடுப்பாங்க, நிறைந்த அருளை அள்ளி தருவாங்க. இந்த வழிபாட்டு முறைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லோரும் எப்பவும் நலமோடு வளமோடு ஆரோக்கியமா வழிபாடு செஞ்சு பாருங்க, மாற்றங்கள் நிச்சயம் கிடைக்கும். இன்னைக்கு இந்த பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.